கம்பு ப்ளஸ் ராகி ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கூழ் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும், மெஷர்மெண்ட் எவ்வளோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலாக மேக் பண்ணி போடுறேன். இதில் வந்து ஜஸ்ட்டு சும்மா தான் சின்னதாக கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அம்மா கிட்ட கேட்டுட்டு ஊரில் செய்கிற மாதிரியே அப்படியே செஞ்சேன். நல்லா மாவெல்லாம் கலந்து புளிக்கிறதுக்காக நான் அந்த ஒயிட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சன்னா, அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒரு டீ குடித்தேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் அது மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் எடுத்து பார்த்தா நல்லா இட்லி மாவு மாதிரி சூப்பராக புளிச்சிருந்தது. ஸோ இதை வந்து இப்போ வந்து கூழ் காசணும். அதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது கலக்கி ரொம்ப அது கிண்டுறது தான் பெரிய ப்ராசஸ்ஸே. ரொம்ப நேரம் எடுத்துக்கல, அது கை ரொம்ப வலிச்சுது, அது கிண்டினே இருந்தது. அப்புறம் சூப்பராக அது வெந்ததும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம நாளைக்கு காலையில் இதை வந்து கூழ் செஞ்சு குடிப்போம். அதை நான் அடுத்த விலாகில் போடுறேன். அப்புறம் இப்போலாம் வந்து வெந்தய தண்ணி எடுத்துக்கணுன்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, அதனால் கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லி ஆளுக்கு ஒரு டம்ளர், ஒரு குட்டி டம்ளரில் மெஷர் பண்ணி 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். மார்னிங் தான் குடிக்க போகிறேன். அது நெக்ஸ்ட் வாரில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், பாய் டியர்ஸ், டாடா.